जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 16 பெற்ற பெருவாழ்வு தெய்வத் தொடர்புள்ள விலங்கினம். மடத்தில் 2 மிருகங்களின் பேரில் நித்தியம் பூஜை நடக்கிறது. கோ பூஜை, கஜ பூஜை என்று 2. இவற்றில் கோவை மிருகத்தோடு சேர்க்காமல் மாதா என்றே வைத்திருக்கிறது. அப்படி பார்த்தால் மிருக வர்க்கம் என்றே இருப்பதில் கஜ பூஜை ஒன்றுதான் நடக்கிறது. வேறே எந்த மிருகத்துக்கும் இந்த பூஜா விசேஷம் இல்லை. நாளை தொடங்கும் போது நடப்பது கோபூஜை. கோபூஜையில் கோவுக்கு பூஜை நடக்கிற நாள், அதாவது டே டைம், பகல். முடிகிற சாயரட்சையில் நடப்பது கஜபூஜை. கஜபூஜையில் கஜத்தை மரியாதை பண்ணி பழங்கள் கொடுப்பதோடு அதை கொண்டு ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரிய பாதுகைகளுக்கு சாமரம் போட்டு பூஜை பண்ண வைக்கிறோம். தினப்படி வரவு செலவு கணக்குகள் அப்போது அவர் முன்னே ஒப்பிக்கிறோம். அதை முடித்து நாம் நமஸ்காரம் பண்ணும்போது யானையும் தும்பிக்கையை தூக்கி அவருக்கு சலாம் போட்டுவிட்டு ஜெயகோஷமாக பிளிருகிறது. இந்த பூஜைக்கே தீவட்டி சலாம் என்றுதான் பேர் சொல்வது. கோ பூஜையில் கோவுக்கு பூஜை என்பதோடு சரி. கஜ பூஜையில் அதற்கும் பூஜை, அதுவும் பூஜை பண்ணுகிறது. எல்லா பெரிய கோவில்களிலும் ஆணை வைத்திருக்கிறார்கள். மலையாளத்தில் திரிசூர் மாதிரி இடங்களில் ஆணைகள்தான் சுவாமியை விடக்கூட உற்சவங்களில் பிரதானமாக இருப்பது. அவ்வளவு தெய்வீகம் பொருந்திய தெய்வ சம்பந்தமுள்ள மிருகம் அது. ஆதி மூலமே என்று கூப்பிட்டு பகவானையே வைகுண்டத்திலிருந்து இறங்கி வர பண்ணி இருக்கிறதல்லவா. மிருகங்களுக்குள் உருவத்தில் ரொம்பவும் பெரியது என்பதோடு யானைக்கே இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பதால்தான் எல்லா ஜீவ வர்க்கங்களும் சேர்ந்ததாக விக்னேஸ்வரர் என்ற ரூபம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பரமாத்மா தீர்மானித்த போது மிருக வர்க்கத்தில் யானையை தேர்ந்தெடுத்தார். அனைத்து உயிரினங்களும் இணைந்தவர். எல்லா ஜீவ வர்க்கமும் அவரிடம் சேர்ந்திருப்பது எப்படி என்றால் அவர் தேவ வர்க்கம் என்று சொல்லவே வேண்டாம். தெய்வங்களில் பிரதமமாக பூஜிக்கப்படுபவர் அல்லவா. அனுக்கிரக சக்தி என்பது கொஞ்சம் கூட வற்றி போகாமல் பக்தர்களுக்கு சாஸ்வதமாக கிருபை பண்ணுவதுதான் தெய்வம் என்பதற்கு முக்கியமான லட்சணம். இந்த லட்சணம் பிள்ளையாரிடம் பூர்ணமாய் இருக்கிறது. பூத வர்க்கமாகவும் இருக்கிறார். எப்படி என்றால் தொப்பை, கட்டை, குட்டைக்கால் ஆகியன பூத ரூபத்திற்கு உரியதுதான். மனுஷ்ய வர்க்கம் என்று அவரை எப்படி சொல்வது? மனுஷியர்தான் பக்வம் பண்ணின ஆகாரம், அதாவது வேக வைத்து சமைத்த ஆகாரம் சாப்பிடுவது. மிருகங்கள் பச்சை தாவரம் அல்லது பச்சை மாமிசம் உண்பவை. அசுர ராட்சசர்களும் பச்சை மாமிசம் சாப்பிடுபவர்களே. கிரவ்யாதர் என்பார்கள். கிரவ்யம் என்றால் பச்சை மாமிசம். தேவர்களுக்கு நாம் நைவேத்தியம், ஆகுதி என்று அநேக ஆகார வகைகளை கொடுத்தாலும் அவர்கள் அதன் ஆவியை மட்டும்தான் புஜிப்பார்கள். ஸ்தூல பதார்த்தம் வெந்ததாகவே சாப்பிடுவது மனுஷ ஜாதிதான். விக்னேஸ்வரர் ஒருவர்தான் ஒரு தரத்துக்கு 2 தரம் வெந்த மோதகத்தை பூஜிப்பவர். முதலில் அரிசி மாவை வேக வைத்து கிளறி சொப்பு பண்ணி அப்புறம் அதற்குள் பூர்ணம் வைத்து மூடி மறுபடி ஆவியில் வேக வைப்பதால் மோதகம் 2 தரம் வெந்தது. அது மடி தப்பு என்று சோமாசி மாதிரி நெய்யில் பொரித்த மோதகம் கூட பண்ணுவதுண்டு. மற்ற தேவர்களைப் போல் ஆகுதி ரூபத்தில் அவருக்கு கணபதி ஹோமத்தில் மோதகம் போடும்போது பொரித்ததாகத்தான் செய்வது வழக்கம். ஆகுதியிலும் நாம் என்ன பண்டம் ஹோமம் செய்தாலும் ஆவி பாகத்தை தான் தேவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனாலும் நாம் கொடுக்கும் ஹோம வஸ்து 2 தரம் வெந்ததாக இருக்கக்கூடாது என்று பொரித்த கொழுக்கட்டை போடுவது வழக்கம். ஹோமமாக இல்லாமல் பிள்ளையாரை ஒரு ரூபத்தில் வைத்து பூஜிக்கும் போதோ வெந்த கொழுக்கட்டைத்தான் யதேஷ்டமாக நைவேத்தியம் செய்கிறோம். மோதக ஹஸ்த என்றே பேர் வாங்கியவராக கையிலேயே ஒரு சமைத்த பக்ஷணத்தை வைத்து கொண்டிருக்கும் ஒரு சுவாமி அவர்தான். கிருஷ்ணர் வெண்ணெய் வைத்துக்கொண்டு வெண்ணெய் தாழியை கட்டி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நரரூபத்தில் நமக்கு நடுவில் அவதாரம் பண்ணியவர்.
அதுவும் இல்லாமல் வெண்ணெய் சமைத்த பண்டமும் இல்லை. இப்படியே சுப்பிரமணியருக்கும் நைவேத்தியம் பண்ணும் தேனும் தினை மாவும் சமைத்த பதார்த்தங்கள் இல்லை. அன்னபூர்ணேஸ்வரி கையிலே பாயசான்னம் வைத்திருக்கிறாள் என்றாலும் அது அவள் புஜிப்பதற்காக இல்லை, நமக்கு போடுவதற்காகத்தான். நமக்கு போடுவதோடு தாமும் பக்வ போஜ்யம் சாப்பிடுவது விக்னேஸ்வரர் ஒருத்தர்தான். இப்படி தேவ வர்க்கம், பூத வர்க்கம், மனுஷ வர்க்கம் மூன்றும் சேர்ந்ததோடு மிருக வர்க்கத்தையும் தம்மிடம் சேர்த்து காட்டணும் என்று நினைத்தார். மனுஷ வர்க்கம் என்றால் அதை சேர்ந்த எல்லாருக்கும் ஒரே போன்ற உருவ அமைப்பு தான் இருக்கிறது. அப்படியே தேவர் பூதர் என்றாலும் அததிலும் அத்தனை பேருக்கும் பொதுவாக ஒரு ரூப அமைப்புத்தான் இருக்கிறது. ஆனால் மிருகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு வர்க்கத்திலேயே எத்தனை பிராணி ராசிகள் வேறு வேறு உருவ அமைப்பில் இருக்கின்றன. ஆடு, மாடு முதலிய சாது மிருகங்கள், புலி, சிங்கம் முதலிய துஷ்ட மிருகங்கள் என்று எத்தனை தினசு. இத்தனை இருக்கும்போது யானை ரூபத்தை செலக்ட் பண்ணினார் என்றால் அதற்கு காரணம் அதற்குத்தான் ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பதே. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर।